The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்பட பேனர் போஸ்டரோடு பாமக பிரச்சாரம். எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர்தான் என திமுக நூதன பிரச்சாரம் என விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகளை குறிவைத்து கட்சிகள் தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளன. பாமக, திமுக மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அதிமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நேரடியாகவே முன்வைத்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் அதிமுக வாக்குகளை குறிவைப்பது ஏன்? இதற்கு அதிமுகவின் எதிர்வினை என்ன? விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததையொட்டி அந்த தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக தேர்தலில் போட்டியில்லை என அறிவித்துவிட்டது. அதனால் திமுக, பாமக, நாதக இடையிலான மும்முனை போட்டியாக களம் மாறியிருக்கிறது. யார் வெற்றி பெறுவது என்பதில் மட்டுமல்ல, அதிமுக போட்டியிடாத வேளையில் அதிமுகவின் வாக்குகளை யார் கைப்பற்றுவது என்பதிலும் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. காரணம், விக்கிரவாண்டி அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி. இதுவரைக்கும் 4 முறை தேர்தல் நடைபெற்றிருக்கும் வேளையில் ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை அதிமுக கூட்டணி கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகள் பெற்றார். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் பெற்ற வாக்குகள் 65,365. ஏறக்குறைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக அதிமுக வாக்குகள் மாறியிருக்கின்றன. அதனால் இந்த வாக்குகளை பெற திமுக, பாமக, நாதக என 3 கட்சிகளும் முட்டி மோதி வருகின்றன. சீமான் நேரடியாகவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடைகளில் அதிமுக, தேமுதிக தொண்டர்களிடமும் தலைவர்களிடமும் ஆதரவு கேட்டு வருகிறார். 2009, 2011 உள்ளிட்ட தேர்தல்களில் எந்த பிரதிபலனும் பாராமல் உங்களுக்காக நான் வேலை செய்திருக்கிறேன், அதனால் இந்த முறை எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். அதிமுக எம்எல்ஏக்களை சட்டசபையில் இடைநீக்கம் செய்ததை கண்டித்திருப்பதோடு அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கும் முழு ஆதரவை தெரிவித்தார். கூடுதலாக ராவணன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருக்கும் ராஜரத்தினம் மைதானத்துக்கு நேரில் சென்று தங்களது ஆதரவையும் தெரிவித்தனர். மறுபுறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை அழிக்கத்தான், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்திருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி அதிமுக தொண்டர்களை நோக்கி கேள்விகளை எழுப்பி வாக்குகளை சேகரித்து வந்தார். தற்போது அவர், அன்பான அதிமுக நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, புறக்கணித்து இருக்கிறார்கள். எனவே பொது எதிரான திமுகவை வீழ்த்த அதிமுகவினர் இந்த இடைத்தேர்தலில் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். திமுகவை வீழ்த்த தேமுதிகவினரும் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக, தேமுதிக தொண்டர்களிடம் நேரடியாகவே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். நாதக, பாமக மட்டுமல்ல, ஆளும் திமுகவும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறது. ஆரம்பத்தில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த திமுக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் அதிமுகவை விமர்சிப்பதை தவறுங்கள், பாமகவை மட்டும் விமர்சியுங்கள். இந்த நேரத்தில் அதிமுகவை விமர்சித்து அந்த வாக்குகளை இழக்க வேண்டாம் என திமுக தலைமை உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியது. தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு, எம்ஜிஆரே திமுகவில் இருந்தவர்தான், அதனால் அதிமுகவினர் எங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என வெளிப்படையாக பேசி வருகிறார். அதிமுகவினுடைய நிறுவன தலைவராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் பொருளாளராக இருந்தவர். 2 முறை பரங்கிமலை தொகுதியிலே நின்று உதயசூரிலே வென்றவர் அவர். ஆனால் அது ஒட்டுவருவன்னு சொல்லுவாங்க பாரு, அத மாதிரி இந்த இயக்கத்தில் அவர் பொருளாளராக இருந்தது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற அந்த அடிப்படையில் இது ஒரு திராவிட இயக்கம் என்ற அந்த அடிப்படையில் அந்த வாக்காளர்கள் இதற்கு தான் ஓட்டு போடுவாங்களே ஒழிய அதற்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள 50,000க்கும் அதிகமான அதிமுக வாக்குகளை கைப்பற்றுவது யார் என்கிற போட்டி திமுக, பாமக, நாம் தமிழர் இடையே
கடுமையான போட்டியாக மாறியிருக்கிறது என்பதே கள யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் வாக்குகள் குறித்த ஏவா வேலுவின் கருத்தை கடுமையாக விமர்சித்து இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒரு இந்த கருத்தை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கட்சியை கழிச்சிட்டு பேச எங்க கூட அதிமுக எல்லாமே சேர்ந்துடலாமே இது ஒரு ஆரம்பத்துல இவர் அடையாளம் காட்டினதே அதிமுக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற கால வரையில திமுக பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்தது. திரு மு கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாரு, திரு மு கருணாநிதி அன்னைக்கு அமைச்சரா இருந்தாரு. ஆனா 72 கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுகவால ஒரு அமைச்சராக முடிஞ்சுதா, இல்ல முதலமைச்சரா திரு கருணாநிதி உருவாக முடிஞ்சுதா? அதுக்கு பிறகு கிடையவே கிடையாது. 77க்கு பிறகு 11 வருஷம் வனவாசம் அனுப்பிச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு ஏவா வேலையே அடையாளம் காட்டினதே அதிமுக தான். ஆனா அப்படி அதிமுகவில் அடையாளம் காட்டப்பட்டு அதிமுக வளர்ந்தவர் அது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றாரு இவரு? திமுக அற்ற குழுத்த அறுநூறு பறவை போல குளம் தேடி பறக்க கொக்கு போல எங்க பதவி கிடைக்கும், எங்க சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு போற ஒருத்தர். அப்படிப்பட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இன்னைக்கு எங்க ஓட்ட கேட்கறது எந்த விதத்துல கட்சி கழிச்சுட்டு எங்க கட்சியோட சேர்ந்துடலாமே இது சொல்றதுக்கு. பாமக, நாம் தமிழர் கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அதுதான் சரியாக இருக்கும் என்றும் கருத்தும் தெரிவித்திருக்கிறார். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி சரி, நாம் தமிழர் எல்லா கட்சியும் புறக்கணிச்சா தான் ஒரு புத்தியாவது இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வரும், ஆளுங்கட்சிக்காவது வரும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.